அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ. தீபிகா. எம். புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நூலக புத்தகம் வாசிக்க வந்துள்ளேன். ஆலமரம் என்ற நூலக புத்தகத்தை வாசிக்க வந்துள்ளேன். ஆலமரம். வசந்தி 6வது படிக்கிறாள். பள்ளிக்கூடம் விட்டதும் வீட்டுக்கு ஓடுவாள். கொஞ்ச நேரம் கூட வீட்டில் இருப்பது இல்லை. உடனே கிளம்பி விடுவாள். மூனிஷ் அக்கா வீட்டிற்கு படிக்க போவாள். போகும் வழியில் பெரிய ஆலமரம் இருக்கும். 100 வருட ஆலமரம். 5 மணியானால் போதும், ஊர் பறவைகள் அந்த மரத்தில் வந்துவிடும். இருட்டும் வரை ஒரே சத்தமாக இருக்கும். சத்தம் என்றால் சத்தமில்லை, நூற்றுக்கணக்கான பறவைகளின் சத்தம், பெரிய சத்தம். ஆலமரத்தை கடக்கும் வரை யாரும் பேச முடியாது. அவ்வளவு சத்தம். மரத்தடியில் கனித ஆலப்பழங்கள் கிடைக்கும். பறவைகளின் எச்சமும் கிடைக்கும். அம்மரத்தை கடக்க போக வேகமாக நடக்கணும். இல்லாண்டி தலையில் எச்சம் தொப்பென விழுந்திடும். பிசு பிசுவென அப்பிக்கொள்ளும். உதிர்ந்து கிடைக்கும் இலையில் துடைத்து போட்டு நடக்கும். இப்படி விழுந்தால் ராசி என அம்மாச்சி சொல்வார். முதலில் நம்பினார். தாத்தாவிடம் கேட்ட போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்றார். வசந்தி நடந்து வந்தார். மரத்தை நெருங்கி வந்து விட்டார். கீச் கீச், குக்கு குக்கு, குருட் 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 என பல சத்தம். நெருங்க நெருங்க பெரிய சத்தம். எல்லாரும் வேகமாக நடப்பார்கள். வசந்தி மட்டும் மெல்ல நடந்தாள். மரத்தை கடத்தும் நின்றாள். திரும்பி பார்த்தாள். மரம் ரொம்ப பெருசா இருந்தது. ஒவ்வொரு நாளும் மரத்தை பார்ப்பாள். ஆச்சரியப்படுவாள். நிறைய சந்தேகம் வரும். மூனிஷ் அக்காவிடம் கேட்டு பார்ப்பாள். அந்த மரத்தில் கூடு இருக்குமா அக்கா? இல்லாத கிளைகளும் உள்ளே நக்குமா? ஆமா, ஒரே பதிலாய் சொன்னாள். மரத்துக்கு கீழே நின்று பார்த்தா வானமே தெரியல. ஒரே இருட்டு. அதுக்கெல்லாம் பயமான இருக்கும். நாம தான் பயன்படுவோம். அதெல்லாம் பயன்படாது. ராத்திரி குளிர் அடிச்சா என்ன பண்ணும்? ஏய், சும்மா தொண பேசாத. மூனிஷ் அக்கா இப்படித்தான் பதில் சொல்ல தெரியுமா திட்டுவார். லீவுக்கு தாத்தா வரும்போது கேட்டுக்கலாம். வசந்தி நினைத்து கொண்டார். தாத்தா ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். எல்லா கேள்விகளையும் எழுதி வச்சுட்டு அடுத்த முறை வரும்போது சொல்றேன். தாத்தாவிடம் போன் இல்லை. இருந்தால் கேட்டு இருப்பாள். டியூஷன் விட்டு வரும்போது இருட்டு விட்டது. ஆலமரத்தின் பறவை சத்தம் இல்லை. இப்போ பூச்சி சத்தம். கொய் கொய் சின்ன சத்தம் இல்லை. 1000 பூச்சிகள் சேர்ந்து கத்தும் பெரிய சத்தம். தினமும் மரத்தை கடந்து போகிறார். புதிய புதிய கேள்விகள் தோன்றின. வீட்டுக்கு வந்ததும் வசந்தி நோட்டை எடுத்தாள். ஏற்கனவே சில கேள்விகளை எழுதி வைத்து இருந்தாள். இப்போதும் எழுதினாள். பூச்சி பறவைகளை கடிக்காதா? எப்படி பூச்சிகளும் பறவைகளும் ஒரே மரத்தில் இருக்கு? பறவைகள் பூச்சிகளை திம்பி விடாதா? மழை பெய்தால் பறவைகள் எங்கே போகும்? நினைத்து கொண்டே நிற்குமா? பறவைகளுக்கு சளி பிடிக்குமா? குட்டி பறவைக்கு காய்ச்சல். அம்மா பறவை என்ன மருந்து தரும்? கல்யாணம் வைத்தால் அந்த மரத்திலேயே ஸ்பீக் கட்டுகிறார்களே. பறவைகள் பாவம் இல்லையா? எப்படி காதை மூடும்? அதுக்குத்தான் கை இல்லையே. தூங்கும் போது குட்டி பறவைகள் கீழே விழுந்துட்டா சம்மர் லீவில் இந்த பறவை எல்லாம் எங்கே போகும்? அது எப்படி? சரியா 5 மணிக்கு இந்த மரத்துக்கு வந்துடு. அதுக்கு டைம் தெரியுமா? பூச்சி மட்டும் ஏன் லேட்டா வருது? அதுதானே சின்னது. அதுதானே சீக்கிரம் வரணும். நமக்கு பறவை சத்தம் பெருசா கேட்கிறது. அது மாறுதி பறவைகளுக்கு நம்ம சத்தம் கேட்குமா? எழுதி வைத்தார். தாத்தா வரும் வரை கேள்விகளை எழுதவும் ஒவ்வொரு நாளும் எழுதவும் என நினைத்து கொண்டார். மறுநாள் 5 மணி. ஆலமரத்தை